எங்கள் ஊர் ஸ்டைலில் பீக்கங்காய் தக்காளி கடையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். ஏதோ ஒரு கிரேவியோ தொக்கோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் சாதத்தை போட்டு பிசைஞ்சு அப்படியே சட்டியோடையே சாப்பிட்றதுங்கிறது இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. இது எந்த வகையில் கரெக்டுங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க. சட்டியில் போட்டு பரட்டட்டும் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி சாப்பிடாம அப்படியே கையில் ஒரு குண்டானோ சட்டியோ வச்சு அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிட்றது அது ஒரு மாதிரி இருக்குங்க. தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க. தனியாக பிளேட்டுக்கு மாற்றி சாப்பிடுங்க. அதுதான் எப்பொழுதுமே நல்லது. தயவு செஞ்சு சட்டியை கையில் வச்சுக்கிட்டே நீங்கள் சாப்பிட்ற வேலையை விட்டுருங்க. இதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ பீர்க்கங்காய் தக்காளி கடையலுக்கு மண் சட்டி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வெடிக்கட்டுங்க. 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். 6-7 பூண்டு பல் முழுசாவே சேர்த்துருக்கேன். இது வதங்கட்டும். இப்போ 5-6 சின்ன வெங்காயம், பாதி பெரிய வெங்காயம் சேர்த்து இதையுமே நல்லா வதக்கலாம். பூண்டு நல்லா செவந்து வந்த பிறகு வெங்காயத்தை போடுங்க. நான் ஒரு பீக்கங்காய் எடுத்திருக்கேன், 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கின பிறகு இந்த 3 தக்காளி பழத்தை இதில் சேர்த்து 1 நிமிஷம் கலந்து விடலாம். நல்லா 1 நிமிஷம் மட்டும் கலந்தா போதுங்க. அதற்கப்புறமா நம்ம பீர்க்கங்காவை இது மாதிரி தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோமா, அதையும் இதில் சேர்த்து அதோட கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்குமே வதக் 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 அவ்வளவுதாங்க. ஃபுல்லாக வதக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ பாருங்கள், நல்ல பீர்க்கங்காய் தண்ணி விட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? எப்பொழுதுமே பீர்க்கங்காய் வந்து நீர்க்காய் அப்படிங்கிறதுனால பீர்க்கங்காய் சுரக்காய் இதெல்லாம் வந்து தண்ணி விட்டுடும். தண்ணி ஊற்றவே ஊற்றாதீங்க நீங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகட்டும். அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்குலாம் உங்களுக்கு இது எல்லாமே ரெடி ஆகிடுங்க. இப்போ மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து கலருக்காண்டி நான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்ட பிறகு இது எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைமில் மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விடுங்க. திரும்ப நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு முழுசாக எதுவும் இருந்துச்சு அப்படின்னா திரும்பவுமே மற்ற வச்சு கடைஞ்சி விடுங்க. அவ்வளோதாங்க, பீர்க்கங்காய் தக்காளி கடையல் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. சாதத்தில் போட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை சைட் டிஷ்ஷாக, இல்லை மோர் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே சூப்பர் ஃபென்டாஸ்டிக்கான எங்கள் ஊர் ஸ்டைலில் பீர்க்கங்காய் தக்காளி கடையல் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ரசம் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாதத்துக்கு போட்டு இதை சாப்பிட்டு வத்தல் பொரித்து சாப்பிட்டாங்க. அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதோட இந்த ரெசிபியை பற்றின கமெண்ட்டை என்கிட்ட சொல்லுங்கள். நான் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, சட்டியில் சாதத்தை போட்டு சாப்பிட்றது, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.